ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. கனடாவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சிருக்கு. பீல் ரீஜியனில் வந்து ஃப்ரைடேவோட முடிஞ்சிருச்சு. ஒரு சில ரீஜியனில் வந்து தேர்ஸ்டேவே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு நமக்கு வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலையிலேருந்து ஒரு பிரேக் கிடச்சிரும். நான் எப்போவுமே வந்து ஆரஞ்சு கொடுக்கும்போது 2 டேட்ஸ் வச்சு கொடுப்பேங்க. ஏன்னா சிட்ரிக் ஆசிடோட நம்ம டேட்ஸ் சாப்பிடும்போது அந்த அயன் நம்ம உடம்புல வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் வந்து அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஸ்கூல் முடியிற கடைசி வீக் பார்த்திங்கன்னா ஒரே ஃபன்னாக தான் இருக்கும் ஸ்கூலில். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா குழந்தைங்க கையில் எல்லா ஸ்டஃபி இருக்குது. அதாவது அன்றைக்கி வந்து மூவி டேவாம். அதனால் பிளாங்கெட்டு அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். டே கேர்லேயும் பாருங்கள் ஷெட்யூல் பண்ணி போட்டிருக்காங்க. என்னோடய குட்டிக்கு வந்து செகண்ட் குட்டிக்கு வந்து இது ஸ்ப்ளாஷ் பேடின்றதால அவங்க வந்து ஸ்விம் சூட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பக்கத்தில் இருக்க கேத்தலிக் ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் பாருங்கள் நிறைய விதவிதமான இந்த அனிமல்ஸ்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டேன்றதால குழந்தைங்க ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக பார்க்கில் விளையாடிட்டு தான் வந்தாங்க. நம்ம ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் வந்து ஒரு செரி ட்ரீ இருக்குங்க. அது போன வருஷம் அவ்வளோ பழம் இருந்துச்சு. இந்த வருஷம் அதில் பாதி கூட இல்லை. கீழே தான் அவ்வளோ கொட்டி கிடந்துச்சு. பெருசாக யாரும் பறிக்க மாட்டாங்க போல இருக்குது. அதனால் நாங்கள் வர வழியில் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தோம். நம்ம தோட்டத்தில் பழம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை பறித்து டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம். பட் இங்கெல்லாம் அப்படி இல்லை போல இருக்குது.